இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன இயேசுவினுடைய வழி தோன்றலாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உயிர்ப்பை சாட்சிகளாக, உயிர்ப்பினுடைய சாட்சியின் மக்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்காக இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். உயிர் தாண்டவர் நமக்கு எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் தொடர்ந்து தந்து நாம் எடுக்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் எல்லா விதமான காரியங்களிலும் இறைவன் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது அருள் பெருகாலுமிடம் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருகச் செய்து நீ தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புது பிறப்படைந்தவர்களை சாகா தன்மை என்னும் பேற்றினால் அணியச் செய்தீரே. எங்கள் எல்லோரையும் உமது அன்பின் பாதுகாப்பில் அரவணைத்து நாங்கள் எங்கள் உள்ளங்களை தூண்டு எழுப்புவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13 - 21 வரை. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வியறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்தார். அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதைக் கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஒரு அருமடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடம் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து, இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது
என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரது வழக்கை உயர்த்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர் தெழுந்த பின் அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார்.
மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் 100 துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கும் இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா எண்கிழமையின் சனிக்கிழமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரமாக ஆண்டவருடைய உயிர்ப்பை பல்வேறு நற்செய்தி பகுதிகள் வழியாக ஆண்டவருடைய உயிர்ப்பு நிகழ்வு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு செய்தி எல்லாம் தருகிறது என்கின்ற சிந்தனைகளில் எல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோம். கல்லறையில் இருந்து திரும்பிய பெண்கள் உயிர்த்த இயேசுவை சந்தித்த நிகழ்வையும், இயேசு மகதலா மரியாவுக்கு பெயர் சொல்லி அழைத்து சந்தித்த நிகழ்வுகளையும், எம்மாவூசுக்கு செல்லும் வழியிலே அப்பம் பிற்கும் போது உயிர் தெழுந்த ஆண்டவரை இயேசுவை 2 சீடர்கள் கண்ட நிகழ்வு எம்மாவூ நிகழ்வையும், மூடிய அறைக்குள் உயிர் தெழுந்த ஆண்டவரை சீடர்கள் சந்தித்த போது அவர்கள் கண்ட அந்த விதமான ஒரு புதிய உணர்வையும் அந்த நிகழ்வையும், திபேரியா கடல் பகுதியிலே உயிர் தெழுந்த இயேசுவை அந்த திருத்தூதர்கள் கண்டபோது அவர்கள் கண்ட அந்த புதுவிதமான நம்பிக்கையையும் நாம் கடந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவருடைய உயிர்த்த பல்வேறு விதமான சிந்தனைகளை இயேசு அந்த மக்களாக அந்த சீடர்களுக்கு காட்சி கொடுத்த அனைத்து விதமான நிகழ்வுகளையும் கண்டோம். இந்த பாஸ்கா எண்கிழமையின் இறுதி நாளாகிய இன்று சனிக்கிழமையிலே மார்க் நற்செய்தியாளர் உயிர்த்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய பணியை சுருக்கமாக, பணி நியமன கட்டளையை இயேசு கொடுப்பதை அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் பல்வேறு விதமான காரியங்களை பார்த்தும் சொல்லியும் நம்பாமலே இருந்த உங்களுடைய கடின உள்ளத்தை கண்டு, நம்பிக்கையின்மையை கண்டு நான் வருந்துகிறேன் என்பதை இயேசு சொல்லிவிட்டு அந்த சீடர்களுக்கு ஒரு அழகான ஒரு பணி சுருக்கத்தை, ஒரு பணி நியமனத்தை அழகாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இந்த நற்செய்தி பகுதியின் இறுதி பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி அந்த சீடர்களிடத்தில் இயேசு அழகான ஒரு பணி நியமனத்தை கொடுக்கிறார். உயிர்ப்பு நிகழ்வில் ஒரு பொதுவான குறிப்பிட்ட அம்சம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை இந்த இயேசுடைய உயிர்ப்பின் நிகழ்விலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். காரணம், அந்த சீடர்கள் அல்லது புதுமை பெற்றவர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள், இயேசுவால் பலன் பெற்றவர்கள் என்று எல்லோரிடத்திலும் ஒரு அவநம்பிக்கையையும் ஒரு பயத்தையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவர்கள் எல்லோருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதுதான் நற்செய்தியின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இயேசு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மகதலா மரியா என்னை கண்டார், உங்களிடத்திலே வந்து அறிவித்தார், ஆனால் நீங்கள் நம்பவில்லை. எம்மாவு வழியிலே என்னை 2 சீடர்கள் கண்டு கொண்டார்கள், என்னை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் உங்களிடத்தில் வந்து சொன்னபோது நீங்கள் நம்பவில்லை. காரணம், அவநம்பிக்கையும் பயமும் தான் இவர்களுக்குள் இருந்த ஒரு அழகான சிந்தனையாக இயேசு நற்செய்தியை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்வது, அதை நம்புவது சீடர்களுக்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கும்போது சீடர்கள் நம்புவதற்கு அவர்கள் தயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இயேசு நற்செய்தியை பல முறை அவர்களை கடிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நம்பிக்கை குறைவாக இருக்கும்போது கூட இறையரசின் நற்செய்தியை பறைசாற்றும் தனது பணியை அவர்களிடத்தில் ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த சீடர்களுக்கு குறைவான நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை இருந்திருக்கிறது என்பதை இயேசு
அறிந்து கொண்டும் இந்த சீடர்களுக்கு இயேசு தன்னுடைய பணியை சுருக்கத்தை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசு தன்னுடைய சீடர்கள் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை. இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு வியத்தகு மாற்றத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக இந்த சீடர்களுடைய ஒரு பயத்தை நாம் பார்த்தோம். இந்த சீடர்கள் ஒரு பயத்தோடு தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு வியத்தகு மாற்றத்தை இன்றைய முதல் வாசகம் அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த பேதுருவும் யோவானும் அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அச்சத்தில் இருந்தவர்கள் இந்த துணிவோடு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த சீடர்கள் நாங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் பேசாமல் எங்களால் இருக்க முடியாது என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உயிர்த்தெழுதலுடைய தாக்கம் பயத்திலிருந்து துணிச்சலுக்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. முன்பு பேதுரு இயேசுவை மறுதலிக்கக்கூடியவர்களாக இருந்தார். சீடர்கள் அனைவரும் இயேசுவை கண்டு பயந்து ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கதவை அடைத்து கொண்டு அவர்கள் பயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று இந்த சீடர்கள், அதே சீடர்கள் வெளிப்படையாக இயேசுவை பற்றி பேசாமல் எங்களால் இருக்கவே முடியாது என்று சொல்லி அச்சுறுத்தலுக்கு பயமின்றி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக தங்களை முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மௌனம் காக்குவதற்கு தயாராக இல்லை, அல்லது இயேசுவை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லி பயப்படுவதற்கான ஒரு வழியை காட்டுவதற்கான இல்லை. ஆனால் மாறாக அவர்கள் இயேசுவின் பெயரால் புதுமைகளை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு புதிய மாற்றத்தை, வாழ்வை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் அழகாக வாசிக்க கேட்கிறோம். அந்த சீடர்களுடைய பயத்தை அந்த பணியின் வழியாக இயேசு அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதை இந்த சீடர்களும் அழகாக சென்று இந்த பரிசேயர் முன்பாக, தலைவர்கள் முன்பாக நின்று இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அச்சத்தில் இருந்தவர்கள் துணிவோடு தங்களை பற்றி, இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு பணிக்கான ஒரு வாழ்வை அழகாக நற்செய்தி பலிக்கு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும், புனித சியோனாவின் கத்திரன் அம்மாள் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி திருச்சபையினுடைய ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்த காலத்திலே, ஊழல் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே திருத்தந்தையர்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த, ஓடி ஒளிந்து பயந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே அவர் ஒரு சாதாரண இளம் பெண்மணியாக, ஒரு சாதாரண அருள் சகோதரியாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய பயத்தை பற்றி கவலைப்படாமல், அல்லது பெரிய அதிகாரிகளுக்கு நான் அறிவுரை சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தை பற்றி அவர்கள் எதுவுமே சிறிதும் சிந்திக்காமல் திருத்தந்தையருக்கு அறிவுரை கடிதத்தை எல்லாம் எழுதக்கூடியவராக இருக்கிறார். ரோமைக்கு அனுப்பி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். திருத்தந்தையர்கள் பயந்து ரோமையிலிருந்து வெளியில் வாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் இந்த கத்திரின் அம்மாள் இந்த திருத்தந்தையர்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்தந்தையர்களை ரோமைக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு தைரியமான பெண்மணியாக திருச்சபை அவரை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மையையும் சீர்திருத்தத்தையும் வலியுறுத்தி துணிச்சலோடு அவர் எழுதக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அவர் அழகான ஒரு கடிதத்திலே அவர் அழகாக எழுதுகிறார், 1000 குரல்களின் உண்மையை பேசுங்கள். நாம் பேசுகிற ஒரு குரல் 1000 குரலாக ஒலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை தான் இயேசு அழகாக உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். பல நேரங்களிலே நாம் பயந்தும் அல்லது இயேசுனுடைய பணியை செய்வதற்காக பல்வேறு விதமான தடைகளை நமக்குள்ளாக நாம் உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை ஒரு இளைஞன் என்னிடத்தில் வந்து பேசி கொண்டிருந்த போது அழகாக தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சுவையான ஒரு நிகழ்வை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அந்த இளைஞன் பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்ன நிகழ்வு இதுதான். அவர் பணியிடத்திலே அழகான பணி செய்யக்கூடிய ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் கடவுளை பற்றி எப்போதுமே புகழ்ந்து பேசிக்கொள்ளக்கூடியவனாக, புகழ்ந்து கடவுளை போற்றக்கூடியவனாக, தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் கடவுளை பற்றி முன்னிலைப்படுத்தி கடவுளுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தன்னுடைய பணிகளை எல்லாம் அவர் செய்யக்கூடியவராக இருந்தான். இதை பார்த்த மற்ற சக ஊழியர்கள் அனைவரும் அந்த நண்பரை மிகவும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் இயேசுவை அல்லது கடவுளை பற்றி அவன் பேசி கொண்டிருக்கிறான். கடவுளுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவன் கடவுள் என்று சொல்லி கடவுளுக்காக பணி செய்யக்கூடியவனாக கடவுளை பற்றியே அவன் பேசி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவரை மதிப்பில்லாத ஒரு கேலிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நபராக அந்த நபரை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
அப்போது அந்த கேலி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை பார்த்து கவனித்து கொண்டிருக்கிறார். எப்போதுமே அமைதியாக, எத்தனை முறை கேலி செய்தாலும் அமைதியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கு பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அந்த நண்பர் அவர் தன்னுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அந்த நண்பரிடத்தில் சென்று, நண்பா, உன்னுடைய அமைதியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த அமைதியிலிருந்து நீ ஜெபிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், எனக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த சக ஊழியர் அமைதியாக, என்னை எல்லோரும் கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நான் கடவுள் என்று சொல்லி எப்போதும் கடவுளுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கிறேன், எது நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னை எல்லோரும் கேலி செய்து கொண்டிருக்கிறார்களே, நீ எப்படி என்னிடத்தில் வந்து அந்த கடவுளிடத்தில் வேண்டுங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்கிறாய் என்று சொல்லி உருக்கத்தோடு கேட்டபோது அந்த சக ஊழியர் சொல்கிறார், நீ வாய் திறந்து பேசுவதற்கு முன்பே உன்னிடம் குடிகொண்டிருந்த அமைதியை, உன்னிடம் குடிகொண்டிருந்த அந்த செயலை நான் கண்டிருக்கிறேன், உன்னிடம் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுளை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த சக ஊழியர் அழகாக அந்த நண்பரை பற்றி சொல்லியிருக்கிறார். நாம் பல நேரங்களிலே வாய் திறந்து கடவுளை பற்றி போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அல்லது கடவுளுடைய பணியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பல்வேறு விதங்களிலே நாம் முயற்சி செய்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்வின் எடுத்துக்காட்டின் வழியாக கடவுளை பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பல நேரங்களிலே நாம் மறந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமது வாழ்வு முதலில் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நம்முடைய வார்த்தைகள். நம்முடைய வாழ்வு எப்போது பேசுகிறதோ அப்போது நாம் ஆண்டவரை அறிக்கையிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே தான் இந்த சீடர்கள் அழகாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவோடு இருந்தபோது இயேசுனுடைய பணியை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவோடு இருந்தபோது இயேசு செய்த புதுமைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு இறந்த பிறகு இயேசுனுடைய பெயரால் அவர்கள் எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் இந்த முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம், இந்த தலைவர்களும் இந்த மறைமுக அறிஞர்களும் இவர்கள் சாதாரண மனிதர்கள் ஆயிற்றே, இவர்கள் எப்படி இப்படிப்பட்ட அறிவோடு ஞானத்தோடு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இவர்களால் செய்ய முடிகிறது என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த சீடர்களுடைய வாழ்வு மாறக்கூடியதாக இருக்கிறது. அதே தான் இன்று நமக்கு நற்செய்தி அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வு முதலில் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு எப்போது பேசப்படுகிறதோ அப்போது நாம் இறைவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாட்சியாக மாறக்கூடிய மனிதர்களாக நாம் நம்மையே உருமாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாளை நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். டிவைன் மெர்சி சண்டே என்று சொல்கிறோம், இறை இரக்க ஞாயிறு என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்காக 9 நாட்கள் நவநாட்களை எல்லாம் செய்திருக்கிறோம். அந்த நவநாட்களின் வழியாக நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக நாம் இறைவனோடு இணைவதற்கான ஒரு பணியை நாமே முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் செய்த எல்லா விதமான நவநாட்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெறுவதற்கு நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய பயத்தை நீக்கி தைரியத்தோடு ஆண்டவருடைய விசுவாசத்தை அறிக்கையிடக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்த பல்வேறு விதமான புனிதர்களும் இந்த பயத்தை நீக்கி விசுவாசத்தோடு பணி செய்தவர்கள்தான். இதை தான் எல்லா மனிதர்களிலும் எல்லா புனிதர்களிலும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னுடைய ஒரு அப்போஸ்தலிக கடிதத்தில் அழகாக குறிப்பிட்டு சொல்கிறார், இறைவனை நாம் பறைசாற்றுகிறோம் என்றால் நாம் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் பிறருக்கு காண்பிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உயிர்ப்பின் மகிழ்வின் இந்த இறையிறக்க ஞாயிறை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நாம் அனைவரும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். அவருடைய இரக்கத்தை இன்னும் அதிகமாக பெற இருக்கிறோம். அதற்கு நம்மை நாமே வாழ்வு சாட்சியாக மாறக்கூடிய ஒரு மனநிலையில் வளர இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே.
ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோ. ஆதலால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து மகிழ்வதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிடருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன்
எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலில் அழிவற்ற உயிர் தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். உயிர் தாண்டவரின் அமைதியில் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய
குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியே உள்ளத்திலே. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியே உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, அதில் குறையில்லையே. என் ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, அதில் குறையில்லையே. ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா. ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.